ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சமையல் கற்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்து நம்ம சிக்கனை ஊற வைக்கிறதுனால சிக்கன் வேகும்போது நல்ல சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு முழுமையாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஊற வைக்கிறப்ப அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கதால நான் இப்போ உப்பு சேர்க்கலை. இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப அடிப்பிடிக்கிற போல் இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் சிக்கனில் கலந்து வரணும், அதுபோல் நல்லா கலந்துக்கோங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் வேகிறப்ப தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் சிக்கனை வேக வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதில் கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.